வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி பிணை கோரி மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிணை கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். புழல் சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவல் 16வது முறையாக நீட்டிக்கப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜி பிணை கோரி மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு வரும் 29ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி பிணை கோரி மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறார். புழல் சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவல் 16வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 29ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருக்கிறார். பிணை கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிணை கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் பிணை மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருக்கிறார். புழல் சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவல் 16வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 29ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது ஜாமீன் கோரி மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. பிணை கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் பிணை மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், விரிவான விவரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி 222 நாட்களாக சிறையில் இருக்கிறார். இந்த நிலையில 3 முறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அவரது முன்ஜாமீன் அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த நிலையில இரண்டாவது முறையாக உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். வழக்கு ஆவணங்கள் திருத்தப்பட்டது என்பது விசாரணையில் தான் நிரூபிக்கப்படும் என்று கூறி முதன்மை அமர்வு நீதிமன்றம் தனது ஜாமீன் வழங்குமாறு இரண்டாவது முறையாக மறுத்திருக்கிறது. எனவே இந்த உத்தரவை ரத்து செய்துவிட்டு தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சந்தர்ப்ப சூழ்நிலை மாறவில்லை என முதன்மை அமர்வு நீதிமன்றம் கூறியதை ஏற்க முடியாது என்பதும் அதற்கு எதிராக ஆவணங்கள் திருத்தப்பட்டதே ஒரு சூழ்நிலை மாற்றமாக தான் கருத வேண்டும். எனவே அதன் அடிப்படையில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த வழக்கு ஒரு நாட்களில் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதி என்ற அடிப்படையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முகேஷ், ஏற்கனவே இரண்டாவது முறையாக தான் இப்போ மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே முதல் முறையும் தாக்கல் செய்யப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டது. அப்போ என்ன காரணங்கள் சொல்லப்பட்டது? இப்போ மீண்டும் மனு தாக்கல் செய்ய போறாங்களே, அதுல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க? முதன்முறையாக உயர்நீதிமன்றத்தில் கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி செந்தில் பாலாஜியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அப்போது நீதிபதி கீழமை நீதிமன்றமான முதன்மை அமர்வு நீதிமன்றம் அவர் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவு சரியான நடைமுறைதான், அதில் எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் அவரது கோரிக்கை நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்திருந்தார். அவர் பிறப்பித்திருந்த தீர்ப்பில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தலைமுறையாக தொடர்ந்து இருக்கிறார். இந்த நிலையில் ஜாமீன் வழங்கலால் சாட்சியை கலைக்கலாம் என்பது அமலாக்கத்துறை கூறுவதை ஏற்க மறுக்க முடியாது என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்திருந்தார். தற்போது இரண்டாவது முறையாக தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு செந்தில் பாலாஜி தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனுவில் அதற்கான காரணங்கள் விரிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் என்று தெரிகிறது. தற்போது நிலையில் அவர் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருக்கிற விவரம் மட்டும்தான் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக எந்தெந்த காரணங்களின் அடிப்படையில் ஜாமீன் கோருகிறார் என்பது முழுமையான மனு கிடைக்கும் பொழுது விரிவான தகவலாக கூடுதலாக கிடைக்கும். செந்தில் பாலாஜி தரப்பில் மீண்டும் பிணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி முகேஷ். வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா?
உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.